அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லாட்டி நான் பார்க்க போகிறதில்ல. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அவங்க பார்க்க போகிறதில்ல. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பார்க்க போகிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லீகலாக பண்ணலையே. இல்லை, அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது எனக்கு தப்பாக தோணுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ நான் ரியாக்ட் பண்ணேன். ஸோ என்ன சொன்னால் 6 புக்கு ஒரே நேரத்தில் படிப்பேன். எனக்கு ஒரே புக்கை என்னால் படிச்சுட்டு போக முடியாது. Hi Arvind, nice to meet you. This is Cinema Express, the cinema division of the New Indian Express. We are here to have a conversation about your upcoming film, Bhaskar Oru Rascal, and surrounding topics as well. நான் உங்கள் ரீசன்ட் இன்டர்வியூ பரதாசங்கன் பார்த்தேன், லைக் many people. அது பார்க்கும்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஸ்ட்ரக் மீ வாஸ், நீங்கள் சொல்லியிருந்தீங்க தட் லெகசிலெல்லாம் எனக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது, இன்றைக்கி இருக்கோம் சாப்பிட்றோம் நாளைக்கு சாக போகிறோம், இதில் என்ன அப்படின்ட்டு. First of all, do you define yourself as a rationalist? I'd like to think so. Because that seems to be the mark of one. Yeah, I'd like to. I think everybody likes to be rational. Yeah, in that sense, yes. But அது எனக்கு உண்மையாக தான் தோணுது. நம்ம ஒன்றும் பெரிய, இப்போ நான் ஒரு படத்தில் நடிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் கருதலை. ஸோ எல்லாரும் மாதிரியும் இது ஒரு வேலை, எல்லாரும் வேலை செய்கிற மாதிரி இது ஒரு வேலை. அண்ட் அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவாளராக இருக்கும்போது how hard is it to survive in an industry like cinema, which is known for being very superstitious, right? I mean, ஒரு படத்தை பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறீங்க. அது பரவாயில்ல, அது வந்து மற்றவங்களோட பிலீஃப், அதை வந்து நான் அவமதிக்க கூடாது. ஸோ இப்போ நான் ஒரு டீமோட போகிறேனாக்கா, ஒரு டீம் வந்து பூஜை போட்டு ஆரம்பிக்கணும், தினம் காலையில் பூஜை வருதுனாக்கா என்கிட்ட கற்பூரத்தை கொடுத்து என்கிட்ட கொண்டு வந்து காட்டுவாங்க. அதை நான் வந்து இப்படி பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் நான் குறைஞ்சி போயிட மாட்டேன். ஸோ ஒரு டீமாக இருக்கும்போது அந்த டீமுக்கு என்ன தேவையோ அது நம்ம பண்ணிட்டு போகிறோம். அதனால் அதை பண்ணுறதுனால என்னை டிஃபைன் பண்ணிக்க, அதனால் நான் இன்னும் அந்த ஒரு பர்டிகுலர் டிஃபைன் பண்ணுறேன். In no way does your rational behavior get in the way of doing films at all in any sense. அது ஒரு பாதி இல்லை. நான் வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுறேன். இது ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் யுவர் கரியர்னு நீங்கள் கருதுறீங்களா? ஓகே, அப்படி ப்ராக்டிக்கல் பர்பஸஸ்க்கு அப்படி தான் வச்சுக்கணும். சரி, ஓகே. Do you see that in the second innings la ஒரு certain swag quotient seems to have been associated with the sort of roles you do and the way, I mean, I don't know if நான் மட்டும் தான் அப்படி எனக்கு மட்டும் தான் தோணுதா நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸில் இருந்து இல்லை? செகண்ட் இன்னிங்ஸ்ன்றதோட சரி, நான் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் படம் ஒரு 2000 நிறுத்தினேன் இல்லையா. அப்புறம் ஒரு 12-13 வருஷம் நான் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணேன். ஸோ அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஐம் கேரிங் நவ் டு when I'm acting as an actor, as a person, whatever it is. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு கைண்ட் ஆஃப் ஜேர்னலிஸ்டாக இருந்தீங்க. அப்புறம் அந்த டைம் ஆக மற்ற இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணும், பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி. ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து இஸ் டிஃபைன் பை வாட் யூ கான் த்ரூ இல்லையா. ஸோ உங்கள் ஒர்க்கில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு ஆக்டரும் கூல் கோஷன்ட்டுங்கிறது இல்லை. இந்த கேரக்டருக்கு அதான் கரெக்டாக தோணுச்சு. ஸோ அதனால அப்படி பண்ணேன். Bogan had a similar character, தனி ஒருவன் obviously. பட் ஈவன் ரோஜாலையும் அப்படி தான் சொன்னாங்க, ரொம்ப கூலாக பண்ணுறீங்கன்னு தான் சொன்னாங்க. அது ஒரு வேற மாதிரி ஸ்வாக் இருந்திருக்காது. பட் போகனில் அந்த ஸ்வாக் தேவைப்பட்டுச்சு. தனி ஒருவனில் அவ்வளோ ஸ்வாக் ஒன்றும் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. தனி ஒருவனில் அது ஒரு ஐ மீன் சொஃபிஸ்டிகேட்டட் ஆட்டிடியூட் இருந்தது. பட் அந்த ஆட்டிடியூட் வந்து கேரக்டரில் தான் நம்ம டிஃபைன் பண்ணோம், ஸ்கிரிப்டில் டிஃபைன் பண்ணோம், சிச்சுவேஷன்ஸில் டிஃபைன் பண்ணோம். அந்த போகனில் அந்த ஸ்வாக் அது மாதிரி நம்ம ஒன்றும் பண்ணல இல்லையா. ஆக்டிங்கில் ஒன்றும் பண்ணல, ஸ்வாக் கண்ட்ரோல்டாக. The name is Siddhartha Vimanyu. And Bhaskarla you played business tycoon. பிஸ்னஸ் டைக்கூன் இல்லை, ஆமாம், ஒரு இஸ் எ பிஸ்னஸ்மேன். பட் ஒரு முன்கோபம் இருக்கிற ஒரு ஆள், அடித்தடின்னு போயிடுவான். ஸோ அது மாதிரி ஒரு கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். இது ஒரு ரீமேக் இல்லையா மலையாளம்? ஆமா. இது பண்றதுல உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? இந்த ஆக்சுவலி இப்போ நான் the original wasn't really lauded to the skies or anything. இல்லை, அது எனக்கு தெரியாது. பட் ஆக்சுவலாக நான் ஒரிஜினலை பார்க்கும்போது அதோட பொட்டென்ஷியல் எனக்கு தெரிஞ்சுது.
தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அது நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி, எனக்கு வந்து என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை நம்ம ஷேர் பண்ணிக்கணுன்றது தோணுச்சு. சித்திக் வாஸ் டிரெக்டிங், ஸோ நாட் ஒர்க் வித் சித்திக் ஆல்சோ. ஸோ அவரோட காமெடி சென்ஸு அதெல்லாம் வந்து வாஸ் வெரி ஆல்வேஸ் பீன் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இப்போ நான் ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கேன். அதில் இது ஒரு மாற்றமாக எனக்கு தெரிஞ்சுது. தட் இஸ் ஒவ்வொரு படமும் நான் ஒவ்வொரு மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சதுரங்க வேட்டை 2-ஆக இருக்கட்டும், வணங்காமுடியாக இருக்கட்டும், நரகாசுரனாக இருக்கட்டும், பாஸ்கர் ராஸ்கலாக இருக்கட்டும், செக்கச்சிவந்த வானமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது கேரக்டர். ஸோ அது எனக்கு வந்து ஆஃபர்ஸில் இது இன்னொரு ஒரு டைமென்ஷன், ஒரு வெரைட்டி கிடச்சிது. ஸோ அதனால் அதுவும் ஒரு ரீசன் நான் எடுத்துக்கிறது. அந்த ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு படத்தை பண்ணிட்டு அதோட ரீமேக்ல சும்மா மாற்றணுமேன்ட்டு மாற்றக்கூடாது. when you were talking about துருவா and தனி ஒருவன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் சலிச்சு போச்சு. ஏன்னா நான் ஒரிஜினலும் பண்ணியிருந்தேன், மறுபடியும் அதுவே இன்னொரு வாட்டி பண்ணுறது அப்படின்னு. ஆமாம். இப்போ இந்த ஒரு ரீமேக் how did you approach? மாற்றணுமேனு இல்லை அப்படி இல்லை, அது ஒரு விஷயம். பட் அது தனி ஒருவன் துருவாவோட கான்டெக்ட் என்ன சொன்னேன்னாக்கா, இப்போ நான் தான் அது பண்ணேன். இப்போ அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் கல்ட் ஸ்டேட்டஸ் மாதிரி அந்த கேரக்டர் வந்து நின்றுடுச்சு. ஸோ இப்போ அதே வந்து ரிப்பீட் பண்ண சொன்னாங்க இல்லையா தெலுங்குல. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் எனக்கு எப்படி அது சித்தார்த்த விமன்ற கேரக்டர் அரைவ் பண்ணுன்றது வந்து நாங்கள் வந்து டிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி யோசித்து பண்ண நிறையா விஷயங்கள். இப்போ அது வந்து அந்த ஷார்ட்டை மட்டும் ரெப்ளிகேட் பண்ணோங்கிறது ஒன்றும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. பட் அதே மாதிரி அது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏதாவது மாற்றணும்னு முயற்சி பண்ணோன்னாக்க அதுவும் அவசியம் இல்லை அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த கான்டெக்ட் சொன்னேன். இது பாஸ்கர் ராஸ்கல் பொறுத்த வரைக்கும் இது மம்முட்டி சார் தான் பண்ணார் மலையாளத்தில். முதலாளி அடிதே ஓட்டோய் முடிச்சு வந்து காத்தோல்ல. நான் பாஸ்கர் அல்ல ராஸ்கல். அண்ட் நான் ஒரு தடவை தான் பார்த்தேன் அது. ஸோ ஸ்கிரிப்ட் நரேஷன் மாதிரி ஒரு தடவை விஷுவலாக பார்த்தேன், அவ்வளோதான். அது வந்து நான் அதை திருப்பி பார்த்து அதை எப்படி வேறு மாதிரி பண்ணலான்றது இல்லை, அப்படிலாம் இல்லை. ஸோ அது வந்து இது டோட்டலாக ஐ திங்க் வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷனாக தான் இருக்கும் என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும். And can I ask you to elaborate on that in the what sort of how differently இதை interpret? இல்லை அது வந்து இப்போ அந்த ஒரு நரேஷனில் மம்முட்டி சார் எப்படி இன்டர்னலைஸ் பண்ணாரோ அது மாதிரி இந்த கேரக்டரை வந்து நான் இன்டர்னலைஸ் பண்ணிக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணேன். அது நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் see the difference. I think there will be a difference. I don't even remember the original. So but அந்த ஃபிலிமில் அந்த லவ் ஸ்டோரி எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக தெரியலை. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது தமிழில். Between the single parents. ஸோ அந்த ட்ராக் மட்டும் சேஞ்ச். மற்றெல்லாம் ஆல்மோஸ்ட் த சேம். இட்ஸ் சித்திக் சார் only directed both. So I think from his perspective he might consider this an improved version of the original. நாங்கள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மேபி அதெல்லாம் இல்லாமல் இப்போ just like Gajini from Tamil to Gajini in Hindi for example, which was done by the same director. Maybe okay, இதில் என்ன தப்பு பண்ணோம் அதை சரிப்படுத்தலாம். கரெக்ட், தப்புன்னு இல்லை, இது பெட்டராக பண்ணலான்ற ஒரு இது. ரைட். இப்போ தனி ஒருவன் பற்றி நீங்கள் பேசும்போதெல்லாம் இல்லை, I can't but help notice how collaborative your approach was and how welcoming he was also to that approach. Correct. And it always has struck me, I mean you've always struck me to be an actor who likes to have that approach. நான் கொஞ்சம் ஆஃபர் பண்றேன் என்னுடைய கருத்துக்கள் என்னோட ரோல்ஸ் பத்தி, let's meet halfway. அது ஒரு அது எல்லா டைரக்டர்ஸும் அது ஓகேன்னு சொல்லக்கூடிய விஷயமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் படத்துக்கு நான் பாஸ்கர் ராஸ்கல்ல நான் ஆன் த செட்ஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறேனோ அது சித்திக் சாருக்கு ஹீஸ் அவேர். எனக்கு வந்து ஒரிஜினல் வந்து என் மனசில் இல்லவே இல்லை. ஸோ நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பேன். பட் அதில் வந்து ஸ்கிரிப்டில் அவ்வளோ சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. சில நேரத்தில் வந்து நம்ம படம் பண்ணும்போது ஒரு கான்செப்டாக வரும், அந்த கான்செப்டை தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ தனி ஒருவன் அது மாதிரி ஒரு சித்தார்த்த விமன்ன்ற ஒரு கான்செப்ட் மாதிரி இருந்துச்சு, அதை நாங்கள் சேர்ந்து டெவலப் பண்ணோம். அதே மாதிரி போகன்லேயும் அந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் கொண்டு வரலாம், என்னெல்லாம் டெவலப் பண்ணலான்றது பண்ணணும். ஸோ இப்போ மற்ற ஃபிலிம்ஸ்லேயும் அது மாதிரி என்னோட ப்ராசஸ் இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் படம் வந்து ஒத்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன், அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு 1000 கேள்விகள் கேட்பேன். In a sense you are almost a writer/actor.
நான் ரைட்டர்னு சொல்ல, ஆல் கிரெடிட் டு த டிரெக்டர்ஸ் ஒன்லி. நான் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக சொல்லலை. அது எனக்கு என்னோட கேரக்டரை புரியறதுக்கு அது ஒரு ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேள்விகள் கேட்பேன், என் கேரக்டரை பற்றி கேட்பேன், மற்ற கேரக்டர்ஸ் பற்றி கேட்பேன், சிச்சுவேஷன்ஸை பற்றி கேட்பேன், ரைட்டிங்கை பற்றி கேட்பேன், டயலாக்ஸ் பற்றி கேட்பேன். என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கேட்டுட்டு அதில் டிபேட் டிஸ்கஸ் பண்ணும்போது டிரெக்டரோட ஒப்பீனியன்ஸும் தெரிய வரும் அந்த ப்ராசஸில். அண்ட் என்னோட கேரக்டரோட ஃப்ரேம் ஒர்க்கும் தெரிய வரும். இதை நான் வந்து இப்போ நான் மணிசரோட படம் பண்ணும்போது அதே ப்ராசஸ் தான். ஸோ எல்லாருக்கும் அது என் ப்ராசஸ் ஆயிடுச்சு. கேள்விகள் வந்து நீங்கள் நிறைய வருஷம் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆகியிருக்கா? கேள்விகள் அதிகமாகிருக்கும். பட் அதை எவ்வளோ கேள்விகள் கேட்குறோன்றதுக்காக நான் கேட்கறது கேட்க வந்தேன்னா, பல வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரி என்ஹான்ஸ் ஆயிருக்கு இல்லையா? More than the industry, I think as a என்ன சொல்றது, as a human being and the experiences and the evolution that helps me, I think, understand the character better. So என்னோட ஆக்டிங் ப்ராசஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு road to acceptance of a script. If I'm not convinced, ஒன்று என்ன கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை நான் டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு இந்த ப்ராசஸ் தான் என்னோட கேரக்டரோட ஃப்ரேம் ஒர்க்கை டிஃபைன் பண்ணுது. நான் அதில் தான் நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் போய் நடிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக நம்ம எக்ஸ்பிரஸ் இவெண்ட்டுக்கு நீங்கள் வந்திருக்கும்போது யூ வர் டாக்கிங் அபவுட் படங்கள் வழியாக பாடங்கள் சொல்லி தரணும்ன்ட்டு இல்லை அப்படின்னு. ஐ ரிமெம்பர் யூ சேயிங். அதனுடைய ஒரு ப்ரெஷர் இப்போ காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இல்லை நிறைய இந்த கான்டெக்ட் ஆஃப் இப்போ ஒரு அடல்ட் A-certified film got released last week இல்லையா? இப்போ அதுக்கு ஒரு சில வட்டாரத்திலேருந்து ஒரு எதிர்ப்பு, இந்த மாதிரி படங்கள் சோஷியலி நல்லது இல்லை, எதுக்கு நம்ம பண்றோம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த கான்டெக்ட்ல நான் கேட்குறேன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஹூஸ் பீன் அரவுண்ட் ஃபார். இல்லை, எனக்கு என்னோட ஃபிலாசபி என்னன்னா, எனக்கு பிடிச்ச படங்கள் நான் பண்றேன், மற்றவங்களுக்கு பிடிச்ச படங்கள் அவங்க பண்றாங்க, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச படங்களை அவங்க பார்க்க போறாங்க. ஸோ இதுல என்ன ஜட்ஜ்மெண்ட் வெளியில இருந்து there are powers that be that are trying to stop you from, you don't feel that at all? இல்லை, அவங்க என்ன சோஷியல் ஸ்ட்ரக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்களா, சொசைட்டி எப்படி இருக்கணும்னு ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்களா, இப்படி எனக்கு புரியல. எனக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம். அந்த படம், அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லாட்டி நான் பார்க்க போகிறதில்ல. அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அவங்க பார்க்க போகிறதில்ல. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பார்க்க போகிறாங்க. அவங்க ஒன்றும் இல்லீகலாக பண்ணலையே. இட்ஸ் பீன் சர்டிஃபைட் பை த சென்சஸ் அண்ட் இட்ஸ் பீங் ரிலீஸ்ட். அது நல்லதா கெட்டதான்றது யார் முடிவு பண்ண முடியும்? சொசைட்டிக்கு இது நல்லது இல்லை, சொசைட்டிக்கு இது கெடுதல் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. நமக்கு பிடிக்காட்டி நம்ம பார்க்க வேண்டாம், எனக்கு பிடிக்காட்டி நான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு டெஃபினட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அது மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. சொல்கிறதுக்கு நான் யார்? ரைட், ரைட். அண்ட் யூ ஆல்வேஸ் ஆப்ரேட்டட் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் தட் ஃப்ரீடம். ஏன் கேட்குறேன்னா, the other thing I noticed, நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்கல்ல, in support of Karthik Narayan during whatever issue, right? And first of all, as a person who's observing the industry from afar, எனக்கு அது ஒரு புதுமையாக தெரிஞ்சது. மெயின்லி ஏன்னா, ஜென்ரலாக எனி ஆக்டர் ஆஃப் எனி ஸ்ட்ரக்சர் யூஸ்வலாக அவங்களோட கொஞ்சம் காஷியஸாக இருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சொல்கிறது ஒருத்தருக்கு சப்போர்ட்டிவாக யாராவது எடுத்துக்கிட்டா வேறு இடத்துல இவ்வளோலாம் யோசிச்சு யூஸ்வலாக ஒரு மாதிரி கார்டடாக இருப்பாங்க. But I thought it was quite refreshing that you didn't shirk from making your opinions known. இல்லை, அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் அது எனக்கு தப்பாக தோணுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கரெக்டுன்னு தோணுச்சு. ஸோ நான் ரியாக்ட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஈச் சப்ஜெக்டிவ் டு ஈச் சிச்சுவேஷன். ஜென்ரலாக எல்லாத்தையும் தலையிடணுன்றதுக்கு இல்லை. பட் நானும் அந்த டீமோட ஒரு அங்கமாக இருந்திருக்கேன், ஒரு பாட்டாக இருந்திருக்கேன் இல்லையா. ஸோ என்ன நடந்துச்சுன்றது எனக்கும் தெரியும். In a way, like your choices of films, you mentioned that இது கைட் பண்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் என்னை பத்தி ஒவ்வொரு வாட்டியும் இதுன்னு நினைக்கும் போது அதை உடைக்கிறதுக்காக ஒரு படம் பண்ணணும்ன்றது நான் நினைச்சிருக்கேன். ஒரு ரோஜா முடிச்சுட்டு ஒரு ரூரல் ஃபிலிம் பண்றதோ, இல்லை ஒரு பாம்பே முடிச்சுட்டு ஒரு மலையாளம் ஃபிலிம் பண்றதோ, அந்த ரிபெலியஸ் ஸ்ட்ரீக் அது ஒரு ஸ்ட்ரெங்த் நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரெங்த் இல்லை, எனக்கு ஐ டோன்ட் லைக் டு பி என்ட்ராப்ட். ஸோ இதான் உன்னால் முடியும்னு நான் ஒத்துக்கிட்டேனாக்க அதான் நான் பண்ண முடியும். அப்புறம் ஸோ அது ஒரே மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணியோ இல்லை ஒரே மாதிரி ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணியோ பண்ணானாக்கா ஐ நோ ஐ ஒன்ட் சர்வைவ்.
எனக்கு என்னோடய போர்டம் வந்து க்ளீனாக தெரியும். ஸோ அதான் நீ காலைல கூட யார்கிட்டயே சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ என்ன புக்ஸ் படிப்பீங்க. நான் சொன்னேன் 6 புக்கு ஒரே நேரத்தில் படிப்பேன். எனக்கு ஒரே புக்கை என்னால் படிச்சுட்டு போக முடியாது. ஸோ நான் ஒரு ஆமாம், ஸோ ஐ ரீட் மல்டிபிள் புக்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ரீட் ஃபிக்ஷன். ஸோ நான் ஃபிக்ஷன் படிக்கும்போது invariably it will be a lot of information that comes in, which I try and absorb. So I read different books at the same time. 5 or 6 books will always be next to my bed. Right, and or in my Kindle. So right, and that's something that's necessary for you to jump from one. Yes, அதுன்றது தெரியாது. ஆனா நான் இப்படி தான், எனக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது எனக்கு தெரியும். And இந்த ஒரு rebellious streak, if we can call this, இது வந்து அதிகரிச்சிருக்கா over the years? Do you feel that, or எப்பவுமே this has defined who I am? இல்லை, இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவோ அம்மாவோ சொல்லும்போது நான் இது மாதிரி தான் இருப்பேன்னு சொன்னால் அது ரிபெல்லியன். இப்போ யாரும் எனக்கு சொல்ல போகிறாங்க? இப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன். இதனால வந்து மற்றவங்க யாரும் நெகட்டிவாக பாதிக்கப்பட போகிறது இல்லை. ஸோ இது ரிபெல்லியனா இல்லை, இது வந்து இதுதான் மை நார்மல் வே ஆஃப் பீயிங். It's coming out of a desire to stop being categorized. Because I know that it's not just about being categorized. If I'm categorized, I know I'll get stuck. Right. So அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஈவன் த வே ஐ ஆக்குபை மை டேஸ் ஐ டூ மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல those sort of shocking choices, so to speak, இன்னும் அவ்வளோ வரலன்னு நினைக்கிறேன்ல. அப்படியா? இது தனியொருவன் பண்ணும்போதே ஷாக்கிங் அதான் was quite the surprise. Yes. சரி, நான் பண்ணது செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ வரைக்கும் ஐ திங்க் 4 படம் வந்திருக்கு. ஒன்று வந்து கடல், அதில் பாதிரியாரா ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அந்த குட் நேச்சர்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்த குட் நேச்சர்ட் திங் கண்டினியூட், பட் ஆக்சுவலி இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப். நீ வேற வழியில் ரொம்ப தூரம் போயிட்டு கேள்விப்பட்டேன் தாமஸ். திரும்ப முடியாது ரொம்ப தூரமா. தனியொருவன் பண்ணும்போது எப்படி இதை நீங்கள் வந்து எப்படி கன்வின்சிங்காக பண்ணுவீங்கன்றதான் கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு டெஃபினெட்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். But it was a different body language, different structure, everything else, and Bogan was the title role. So and Bogan had in the first half la oru character, second half la innoru character. Right, of course. Yeah, so rendu character play பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. So adu was okay. And then Dear Dad பண்ணும்போது of course ஒரு indie small film, and அது ஒரு சேலஞ்சிங் ரோலாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இந்த 4மே கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு. இந்த இப்போ வரப்போகிற இந்த 5ம் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் சொன்னா இப்போ கார்த்திக் நரேன் seems like a fairly safe choice in my opinion, given that he's already proved himself in the industry. Sadhuranga Vete 2, of course, is a sequel of I mean, it's a heist film, and in that sense they're all fairly mainstream in that sense. இல்லையா? இருக்கலாம். ஐ மீன் ஃபேர்லி இல்லை மெயின் ஸ்ட்ரீம்னா இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபார்மேட். ஓகே, நம்ம பக்கா கமர்ஷியல் ஃபார்மேட்ன்றது இல்லை அந்த எந்த படமும். இட்ஸ் ஆல் நியூ ஏஜ், ரிலேட்டிவ்லி நியூ ஏஜ் கைண்ட் ஆஃப் இதுதான். மேபி த க்ளோசஸ்ட் டு அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் which will be acceptable to a wider audience as Bhaskar. Right, okay. இந்த 4-5 படத்தில். ஸோ ஐ திங்க் ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ரைட். அண்ட் நீங்கள் படங்கள்லாம் ஐ ரிமெம்பர் in a previous interview நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் படம் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸே படம் பண்ணுற அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம், அந்த டைரக்டர் இனிஷியலி அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க. டுடே யூ ப்ராபப்லி ஒர்க் வித் ஆல் த who's who, an elite list of directors. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். To a level where you are now ready to make a film yourself. I'm going to direct a film this year. So I think this is a right time. எனக்கு ஒரு இப்போ மணி சார் படம் மணி ஃபிலிம் இந்த செக்கச்சவந்தம் முடிக்கும்போது ஒரு 5 படம் ரெடியாக இருக்கும் ரிலீஸுக்கு. இப்போ பாஸ்கர் சேர்த்து சொல்கிறேன். ஸோ அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது போகும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு படம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ nobody will miss me from the screen.
So I think this is probably a good time to pick up my scripts Are you and planning to direct. cast yourself in your film? No, I'm not acting. I'm only You're not? directing. Yeah, Okay. I think it'll be too much to handle. That's not a temptation for you to cash in on the actor in you. No, it's not. I want to focus on my job, which is being a director. So I think it will be disturbing if I also act and direct. I'd rather direct other actors and write the And script. where comes the confidence to turn director? Was that something you always wanted? It's not rocket science. Right. You're directing a film. Right. It's not But earlier. those are different jobs, aren't they? Being an actor. And Yeah, being they're a different director, jobs. even if you're part of But the same- I'm open to doing different jobs. So I don't think it's a difficult job, but I'm quite confident of pulling it off. It's not an area that I'm not And familiar in with. any case, I don't think you're one to lack confidence. It's not about just blind confidence. Yeah, It's, no, that can I- no, I'm saying I've studied films for so many years, ringside seats also to some great directors and all that. So and apart from that, you're watching so many new films. You're watching. I think if you have so many youngsters who have not directed films making such good films, I'm not saying that I'll make a film as good as what they will do, but I don't think என்னால் பண்ண முடியாதுன்னு அந்த டவுட்டே மனசில் இல்லை. So because I've written my scripts, it's been validated by some very accomplished As I can directors imagine. and they all like it. Right. I have a technical team that's ready to shoot. They all like it. Okay. So I just have to finalize the casting and then should be end of the year ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். Excellent. On that note, wish you all the best with your Thanks. career. Thanks a lot. Thank you very much for Thanks. this conversation. Pleasure.